Hi friends, welcome to Learn Linux channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் லினக்ஸ் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸில் பார்ட் 2 பிங் கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா IF config அப்படின்ற கமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அந்த கமெண்ட்ஸ் பார்க்காதீங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிங் கமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். பிங் கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்கள் பிசி வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த பிங் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிங்கில் வந்து 2 டைப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட் வந்து டொமைன் நேம் யூஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஐபி அட்ரஸ் டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சு ஐபி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து பிங் பண்ணி பார்க்கலாம். ரிப்ளை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களோட சிஸ்டம் வந்து இன்டர்நெட்டோட ரீச்சபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து டொமைன் நேம் வந்து எக்ஸாம்பிள் google.com கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பிங் www.google.com கொடுத்து என்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும். இப்படி ரிப்ளை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பிசி வந்து இன்டர்நெட்டோட ரீச்சபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா -c ping -c 5 www.google.com. இந்த -cன்ற கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹவு மெனி டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை தேவை, இப்போ வந்து 5 டைம்ஸ் மட்டும் எனக்கு ரிப்ளை வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் -c கொடுத்து 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி 5 டைம்ஸ் மட்டும் தான் வந்து ரிப்ளை ஷோ பண்ணும். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங் கமெண்ட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா -c கொடுக்கணும். -c 5 ஒன்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிப்ளைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேக்கெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணால் 5 பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்குது. 5 பேக்கெட்ஸாக இப்போ வந்து 0 பேக்கெட் வந்து லாஸ் ஆகிருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லி செகண்ட்ஸில் வந்து உங்கள் பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிங் -i3 -c 5 www.google.com. இந்த -i3ன்ற கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் உங்கள் பேக்கெட் வந்து எத்தனை செகண்ட்ஸ் வந்து இன்டர்வலில் வந்து உங்கள் பேக்கெட் வந்து ரீச் ஆகணும், ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ -i3 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா உங்களோட பேக்கெட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து இப்போ 5 பேக்கெட்ஸ் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். அது ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸுக்கு ஒரு பேக்கெட் வந்து ரிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா -c கொடுத்து 5 கொடுத்தீங்கன்னா 5 கவுண்ட்டு, -i கொடுத்தீங்கன்னா இன்டர்வல், -i கொடுத்து நான் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டேன். இப்போ என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட் வந்து 3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து ரிப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பேக்கெட் வரது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் ஆகும். உங்களுக்கு டிலே ஆகிறது உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து உங்களால் ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து உங்களால் வியூ பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டிலே கமாண்ட் யூஸ் பண்ணி டிலே பண்ணி பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிங் sudo ping -f www.google.com. இந்த கமாண்ட் வந்து F1ன்ற கமாண்ட் என்ன ரிலேட் பண்ணுதுன்னா ஃப்ளூட் பிங். இப்போ வந்து ஃப்ளூட் பிங் கமாண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் கேப்பபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, உங்களோட நெட்வொர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு வந்து டிட்டர்மைன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இந்த F1ன்ற கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளூட் எப்படி வந்து வெள்ளம் வந்து எப்படி பெருக்கெடுத்து வருதோ அதே மாதிரி வந்து இந்த பிங் கமெண்ட்ஸ் F1ன்ற கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பிங் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும் இன்டர்னலி, பட் உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமாக வந்து உங்களுக்கு பிங் பண்ணி காமிக்கணுமோ அது அப்போ வந்து உங்களுக்கு F1 கொடுத்தீங்கன்னா உங்களோட பிங்கிங் உங்கள் ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா உங்களால் வந்து ரூட் யூஸரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து sudo யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா -f கொடுத்தோன்னா ஃப்ளூட் பிங். இப்போ வந்து sudo கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அலோட் கிடையாது. அதே sudo கமாண்ட் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணால் அலோவ் பண்ணும். இப்போ வந்து பிங் பண்ணி பார்த்தா பாருங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும். இப்போ வந்து இந்த டாட்டா போய்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்ளைஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். பட் இது ஷோ பண்ணாது. உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா -f கொடுத்து -c நீங்கள் கவுண்ட் வந்து 5 கவுண்ட்
கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துரும். பட் ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை காமிக்காது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு பேக்கெட் ரிசீவ் ஆனதும் சென்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அது வந்து காமிக்கும். இப்போ 5 பேக்கெட் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சு, அதே மாதிரி 5 பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, 0 பேக்கெட் வந்து லாஸ். இப்போ வந்து 65 மில்லி செகண்ட்ஸில் வந்து உங்கள் பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகிடுது. அப்போ வந்து எந்த அளவுக்கு உங்கள் நெட்வொர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணுறது வந்து இந்த iPhone F1 ஃப்ளூட் பிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் இப்போ வந்து ஒரு 100 பேக்கெட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அது என்ன வகத்தில் வந்து பிங் பண்ணுது அப்படின்னு ஒரு 15 எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்டர் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து 15 நம்ம ரிப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் நார்மலாக கொடுக்கும்போது ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து ஒரு 1 செகண்ட்ஸாவது எடுத்துக்கும். பட் இப்போ நான் ஒரு 100 கொடுத்து பார்க்குறேன். 100 பேக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் வந்து இது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 100 பேக்கெட்ஸுமே வந்து எதுவுமே லாஸ் இல்லாமல் ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சு, அதே மாதிரி ரிசீவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் எனேபிள் த பிங் ப்ராட்காஸ்ட் யூஸிங் iPhone B. பிங் கமெண்ட் மூலிமா வந்து உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸை வந்து நீங்கள் பிங் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபைல வந்து இருக்கும். எல்லா நெட்வொர்க்லையுமே இன்டர்ஃபேஸ்லேயும் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா IF கான்ஃபிக் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஐபியை IFCONFIG. இப்போ வந்து என்னோடய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வைஃபைக்கு பார்த்தீங்கன்னா 192.168.43.255. இது வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ராட்காஸ்ட் அட்ரஸை நான் பிங் பண்ணணும். அப்போ sudo ping பிங் கொடுத்து -b ஃபார் ப்ராட்காஸ்ட் வந்து அந்த ஐபி பேஸ்ட் பண்ணி பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா பிங்கிங் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இப்போ வந்து இது ரிப்ளை கிடைக்கிறது வந்து லேட் ஆகும். ஏன்னா ப்ராட்காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் வந்து பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னா இது டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வார்னிங் காமிக்குது, பிங்கிங் ப்ராட்காஸ்ட். நீங்கள் ப்ராட்காஸ்ட்டோட எப்போ பிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து வார்னிங் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் அதிகமாக ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா iPhone ping iPhone T 10 www.google.com. இந்த டீன்ற கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் தி நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஹோப்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய பேக்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து சேராது, போய் ரிசீவ் ஆகாது. ஒவ்வொரு இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுட்டர் மூலயமா சென்ட் ஆகும். ஒவ்வொரு ரவுட்டருக்கும் இன்டர்மீடியட்டாக ஒரு 10 ரவுட்டர் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அது ஒவ்வொரு ரவுட்டருக்கும் போகும்போது ஒவ்வொரு ரவுட்டருக்கு போகக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா TTLன்றது டைம் டு லிவ். ஒரு பேக்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரவுட்டர் ஏன்ற ரவுட்டருக்கு சென்ட் ஆன உடனே இப்போ வந்து இந்த ஏ ரவுட்டருக்கு சென்ட் ஆகிடுச்சு அப்படின்றனால அந்த 10 ரவுட்டரில் வந்து ஏ ரவுட்டர் வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 10-1 அப்போ வந்து 1 வந்து மைனஸ் பண்ணிக்கும். அப்போ வந்து ஏ ரவுட்டருக்கு ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு ஏ ரவுட்டர்லேருந்து பி ரவுட்டருக்கு மூவ் ஆகுது. பி ரவுட்டரும் வந்து ரிசீவ் ஆகிட்ட பிறகு அப்போ வந்து அந்த 10-2 ஆகிடும். இப்போ வந்து அதே மாதிரி சி ரவுட்டர், அதே மாதிரி டி ரவுட்டர், இதே மாதிரி 10 ரவுட்டரும் ஃபினிஷ் ஆகிட்டு உங்களோட பேக்கெட் வந்து டெஸ்டினேஷனில் ரிசீவ் ஆகும்போது உங்களுடைய TTL வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அப்படி 0வாக இருந்துச்சுன்னா பாதியில் வந்து டிஸ்கார்ட் ஆகிடும் உங்களோட பேக்கெட். இப்படி தான் வந்து இந்த iPhone 10 கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பிங் கமெண்ட் யூஸ் பண்ணி iPhone T வந்து நம்மளே வந்து டிஃபைன் பண்ணுறது இந்த பிங் iPhone T 10. இப்போ வந்து இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னாவே பேசிக்காக வந்து 13 ஹோப்ஸ் தேவை. இந்த TTL வேல்யூ வந்து 13 தேவை. 13க்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டோட ரீச் ஆகாது. உங்களோட பேக்கெட்ஸ் வந்து ரிப்ளை வந்து வரவே வராது. இப்போ வந்து 13க்கு மேலே இருக்கணும், இல்லைனா 13 இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிங் கமாண்ட் கொடுத்து iPhone T இது ஒரு 10 கொடுத்து பார்க்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை கிடைக்காது. பாருங்கள், டைம் டு லிவ் எக்ஸிடட். இப்போ வந்து இன்டர்நெட்டோட ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து 13க்கு மேலே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. இப்போ வந்து ICMP பேக்கெட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பேக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ICMP பேக்கெட்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால்ன்ற பேக்கெட். இந்த பேக்கெட் தான் வந்து நம்மளோட மெசேஜ் பேக்கெட்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு வருது.
இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ப்ரோட்டோகால் லேயர்ஸ்லாம் வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது அப்படின்றது. டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே வந்து டெஸ்டினேஷன் ஐபி எல்லாமே வந்து ஐசிஎம்பி பேக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ping -s 1000 www.google.com. இப்போ வந்து -s வந்து என்ன டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் சைஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பேக்கெட் சைஸ் வந்து நீங்கள் பிங் பண்ணும்போது வந்து 65க்கு மேலே வந்து 54 இல்லைனா 65க்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பேக்கெட் சைஸ் வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் வந்து எல்லா பிங் கமாண்ட்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதே வந்து ஷோ பண்ணும். பட் வந்து நீங்களாம் வந்து ஒரு பேக்கெட் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணி இப்போ வந்து என்னோடய பேக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு நான் கொடுத்து google.com. இப்போ வந்து இந்த www.google.com வந்து சர்வர்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 பேக்கெட் சைஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசிஎம்பி பேக்கெட்டில் வந்து +8 எக்ஸ்ட்ரா பைட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். இப்போ வந்து நார்மலாக வந்து உங்களோட ஐசிஎம்பி பேக்கெட் ஹெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலும் இன்க்ளூட் பண்ண அது வந்து பைட் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 1000 அதிகமாக வந்து நீங்கள் பேக்கெட் சைஸ் கொடுத்தீங்கன்னா 8 பைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட ஐசிஎம்பி பேக்கெட் ஹெட்டரில் வந்து இன்க்ளூட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ வந்து உங்கள் பேக்கெட் வந்து 1000 அதிகமாக இருந்துச்சுன்னா சென்ட் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிங் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். -s கொடுத்து 1000. இப்போ வந்து எனக்கு வந்து டைம் பாருங்கள், இது ரிப்ளை கிடைக்க நிறைய நேரம் ஆகும் பாருங்கள். ரிப்ளையே வராது பார்த்தீங்கன்னா பேக்கெட் சைஸ் வந்து ஒரு பேக்கெட் சைஸ் வந்து பெரிய பேக்கெட் அப்படின்னு எடுத்துக்கினா அந்த பேக்கெட் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 என்னோடய பேக்கெட் சைஸ் இப்போ 10ன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ பேக்கெட் சைஸ் வந்து சின்னதாகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து சீக்கிரமாக கிடைக்கும். பேக்கெட் சைஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கிறதும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரீலோடு. இப்போ வந்து ப்ரீலோடு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி -5ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் வந்து இன்டர்வல் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் 5 பேக்கெட்டை வந்து நீங்கள் வந்து -5ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த 5 பேக்கெட் வந்து டக்குன்னு வந்து உங்களை டிஸ்பிளே பண்ணோம். 5 பேக்கெட் கிடையாது, அந்த 5ன்றது இன்டர்வல். இப்போ 5 செகண்ட்ஸு. இப்போ ஒவ்வொரு பேக்கெட்டும் எடுத்துக்கிறது வந்து 5 செகண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா -l கொடுத்து 5 கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகும். இது வந்து வெரிஃபை பண்ணாது. ஒவ்வொரு பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகக்கூடிய பேக்கெட்ஸ் எதுவுமே ரிசீவ் பண்ணவே பண்ணாது. இதோட இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 பேக்கெட்ஸ் 3 பேக்கெட்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த -lன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ரீலோட் கமாண்ட் யூஸ் பண்ணி 3 பேக்கெட்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் மோர் தென் 3 ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து ஒரு ரிப்ளைக்காக வந்து வெயிட் பண்ணவே பண்ணாது. இப்போ வந்து 3க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணாமல் எந்த டிலேவுமே இல்லாமல் உங்களுக்கு பேக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 3 கீழே கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிலே காமிக்கும். இப்போ பாருங்கள் டிலே. இது வந்து 3 பேக்கெட்ஸ்னு கொடுத்ததுனால 3 பேக்கெட் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கும். பட் வந்து அந்த 3 பேக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்லோவாக தான். இப்போ நான் வந்து ஒரு 100 பேக்கெட்டுன்னு கொடுக்குறேன், வேணா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து 50 பேக்கெட் வரைக்கும் 50னா 50மே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 50மே வராது. 50 இதில் ஒரு 10 இது ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. iPhone 5 எக்ஸாம்பிள் இது கரெக்டாக உங்களுக்கு புரியும். iPhone 5ன்னு கொடுத்து என்டர் பண்ணும்போது கரெக்டாக 5 பேக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வெயிட்டிங்குமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிப்ளை கிடச்சிது. அதுக்கு வந்து இந்த ப்ரீலோடுன்ற கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா
டபிள்யூன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்களோட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து ஒவ்வொரு பாக்கெட் வந்து இந்த டைமுக்குள்ளார வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. பிங் -w 10 இப்போ 10 செகண்ட்ஸ்குள்ளார என்னோட பாக்கெட் வந்து ரிப்ளை வரணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி. ஐஃபன் இது கேபிட்டல் டபிள்யூ ஒன்று இருக்குது, ஸ்மால் டபிள்யூலையும் இருக்குது. நீங்கள் கேபிட்டல் டபிள்யூ கொடுத்து இப்போ 10 கொடுத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாக்கெட் வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐஃபோன் ஸ்மால் டபிள்யூ. இந்த ஸ்மால் டபிள்யூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைமிங் செட் பண்ணுறதுக்கு தான். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் கேபிட்டல் டபிள்யூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்க. அந்த பேக்கெட் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே வந்து எதுவுமே காமிக்காது. டேரெக்டாக வந்து ஸ்டாப்னு தான் காமிக்கும். பட் நீங்கள் ஸ்மால் டபிள்யூ நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்குன்னு அது வந்து டீட்டெயில்ஸும் காமிக்கும். இப்போ நான் 5 பேக்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 5 பேக்கெட் கொடுத்து என்டர் பண்ணேன்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்கும். ரிப்ளை கிடைச்சிட்ட பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5 பேக்கெட் வந்து டிரான்ஸ்மிட்டட், 5 பேக்கெட் ரிசீவ்டுன்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபன் டி. இந்த ஐஃபன் டி யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஐபி பேக்கெட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இது வந்து டீபக் ஐபி பேக்கெட்னு சொல்லுவாங்க. ஐஃபன் டினா டீபக், உங்களுடைய வரக்கூடிய ஐபி பேக்கெட் வந்து டீபக் பண்ணி காமிக்கும். அந்த ஐபியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபன் வினா வெர்போஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்போஸ்னாலையும் நீங்கள் நார்மலாக பிங்க் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன ரிப்ளை வருதோ அதே ரிப்ளை தான் வரும். பட் வீன் கொடுத்தனாலும் அதே தான் வரும். இது ரெண்டும் சேம் தான். நீங்கள் வீன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கொடுத்து பார்த்தாலும் அது சேம் கமாண்ட்ஸ் தான். இப்போ பாருங்கள், அதே சேம் ரிப்ளை மட்டும் தான் வருது. எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.